வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, எழுத்தாளர் பிவிஆர் அவர்கள் எழுதிய ஓடும் மேகங்கள் கதையின் 14வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அப்போ பரசுராமனை உட்லண்ட்ஸ் ஹோட்டலில் இறக்கிவிட்ட பாலம்மாவுடன் ரெட் ஹவுஸுக்கு வந்தபோது மணி 12க்கு மேல் ஆகிவிட்டது. நாதன் போர்ட்டிகோவில் காத்து கொண்டிருந்தார். கண்ணனும் ராதிகாவும் வந்து சேர்ந்தார்களா என்று கேட்டான் அப்போ. ராதிகாவை இறக்கிவிட்டு ஜீப் போய்விட்டது. கண்ணன் சாயங்காலமாக வருகிறேன் என்றான். அது சரி, பரசுராமன் எங்கே? உட்லண்ட்ஸில் 7ஆம் நம்பர் ரூம். நாதன் ஒரு கணம் பேச்சற்று நின்றார். பிறகு நிதானமாக, அந்த காலத்திலும் ஹோட்டலில் தான் இறங்குவார் என்றார். ரொம்ப நல்லவர். ஆனால் வார்த்தைகளில் என்ன அழுத்தம் தெரியுமா? என்ன சொன்னார்? எவ்வளவோ சொன்னார். ஆனால் உங்களை அவர் எடை போட்டு பேசியதுதான் அப்புவுக்கு பிடிக்கவில்லை. ஐசிஎஸ் கர்வம் என்றாரா? அப்படி சொல்லியிருந்தால் எல்லோரும் சொல்கிறது தான் என்று விட்டு தள்ளியிருப்பேன். என்னதான் சொன்னார்? அப்புவுக்கு பயமா இருக்கு. சரிதான், சொல்லுடா. உங்களை முட்டாள் என்றார். ஏனாம்? ஸ்ரீதரை மாப்பிள்ளையாக வரிக்கிறவன் முட்டாள்தான் என்கிறார். உங்கள் பார்வை ஸ்ரீதர் மீது விழுந்திருக்கு என்றேன். அது பாழுங்கிணற்றில் விழுவதற்கு சமம் என்கிறார். இந்த சம்பந்தம் அவருக்கே பிடிக்கவில்லையா? ஆமாம். பின் எதற்காக வந்திருக்கிறார்? பிடிக்கவில்லை என்பதை சொல்வதற்காகத்தான் இருக்கும். அதை ஃபோன் மூலமாகவோ கடிதம் மூலமாகவோ சொல்லி இருக்கலாமே. அது சரி, அவர் ராதிகாவை சந்தித்தாரா? இல்லை, அப்பு அவரை காரில் அழைத்து கொண்டு வந்து விட்டான். நீ ராதிகாவையும் காரில் அனுப்பி இருக்கணும். கண்ணனுடன் ஜீப்பில் எதற்காக அனுப்பி வைத்தாய்? கண்ணனுடன் டேராடூன் வரைக்கும் போய் வந்தவள் 2 மணி நேரம் அவனுடன் ஜீப்பில் வந்தால் என்ன? நான் அதற்கு சொல்லவில்லை. நீங்கள் எதற்காக சொன்னாலும் சரி. மேலே அப்பு பேசி முடிப்பதற்குள் திடீரென்று டாக்ஸி ஒன்று வருவது தெரிந்தது. அடுத்த கணம் ஸ்ரீதர் என்றான் அப்பு. டாக்ஸியில் இருந்து ஸ்ரீதர் இறங்கினான். அவர்களை நோக்கி அவன் வந்த தோரணையே புதுமையாக இருந்தது. சாதாரணமாக நாதனை பார்த்து சிரித்து கொண்டே வருகிறவன் முகத்தை கடுமையாக்கி கொண்டு வந்தான். ஏண்டா அப்பு, என் அப்பாவை அழைத்து கொண்டு வரப்போனாயே, இங்கே ஏன் நிற்கிறாய்? நான் 3/4 மணி நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன். நீ காத்து கொண்டிருப்பாய் என்று தெரிந்திருந்தால் ஒரு ஆளிடம் தகவலை சொல்லி அனுப்பியிருப்பான் அப்பு. அது சரி, எங்கடா அவர்? ஸ்ரீதர் நாதனையே பார்க்கவில்லை. அவருக்கும் தனக்கும் யாதொரு சம்பந்தமும் இல்லை என்ற பாவனை தெரிந்தது. அவர் இங்கே இல்லை என்றான் அப்பு. இங்கேயும் இல்லையா? அப்போ அவர் வரவே இல்லையா? உட்லண்ட்ஸ் ஹோட்டல், ரூம் நம்பர் 7. அடுத்த கணம் ஸ்ரீதர் திரும்பினான். அவன் 2 அடி எடுத்து வைப்பதற்குள் நாதன் ஸ்ரீதர் என்று அழைத்தார். ஸ்ரீதர் நின்று திரும்பி பார்த்தான். ஒன்றுமில்லை, நீ போகலாம் என்றான் அப்பு. பிறகு அவன் காதில் விழும்படியாக, ஏன் மாமா அவனை கூப்பிடுகிறீர்கள்? உங்களை துரும்பா மதிக்கிறவனை அழைப்பானேன் என்றான். இன்னும் ஸ்ரீதர் அப்புவை விரைத்து பார்த்து நிற்கவே, நீ இப்போ கிளம்பு ஸ்ரீதர், டாக்ஸிக்காரன் அவசரப்படுத்துவான் என்றான் அப்பு. வசந்தா சமாச்சாரம் எனக்கு தெரிந்து விட்டது என்று அவனுக்கு என் மீது கோபம். நியாயம்தானே? அது நியாயம்தான். ஆனால் அதற்கு பிறகும் நீங்கள் பிடிவாதமாக இருப்பதுதான் நியாயமாகப்படவில்லை. பரசுராமன் சொல்வது போல உங்களுடைய பார்வை பாழுங்கிணற்றில் விழுகிறது. இன்னும் அதுதான் கிடையாது. வசந்தாவுக்கு இந்த பயல் கொடுத்த பரிசுகளை பார்த்ததுமே சீ என்று ஆகிவிட்டது. அப்போ பரசுராமன் நான் சொல்லி வந்திருக்கிறார். அதற்காக நான் அவரை உபசரிக்க கடமைப்பட்டிருக்கிறேன், அவ்வளவுதான். பின் எதற்காக திரும்பி போகிற ஸ்ரீதரை கூப்பிட்டீர்கள்? கடைசியாக ஒரு வார்த்தை சொல்ல. என்ன வார்த்தை? இந்த வீட்டு வாசற்படியை இனிமேல் மிதிக்காதே என்று. இது தெரிஞ்சிருந்தா அப்பு அவனை போன்னு சொல்லியிருக்க மாட்டேனே. இப்போதே போய் அழைத்து வரட்டுமா? உள்ளே போய் சாப்பிடு. அப்பு உட்லண்ட்ஸுக்கு போகிறான். பரசுராமன் சாப்பிட வர சொல்லி இருக்கிறார். அடுத்த கணம் போர்ட்டிகோ அருகில் காலையிலேயே நிறுத்தி வைத்திருந்த சைக்கிளை எடுத்துக்கொண்டு அப்பு விரைந்தான். தன் தந்தை நாதன் வீட்டிலும் இறங்கவில்லை. தன் இருப்பிடத்துக்கும் வரவில்லை. ஓர் ஹோட்டலில் இறங்கி இருக்கிறார் என்பதை அறிந்ததில் இருந்து ஸ்ரீதருடைய மனம் ஒரு நிலையில் நில்லாமல் தவித்தது. அவனுக்கும் தகப்பனாருக்கும் இடையே 4-5 ஆண்டுகளாக
போக்குவரத்து இல்லைதான், ஒருவரை ஒருவர் சந்தித்து கொண்டதில்லைதான். இருந்தாலும் இப்போது அவன் இருக்கும் ஊருக்கு அவன் பொருட்டு அவர் வந்திருக்கிறார். பின் ஏன் அவனுடைய வீட்டுக்கு வரவில்லை? ஒருவேளை அப்பு குறுக்கிட்டு தன் நாரதர் வேலையை காண்பித்து விட்டானோ? உடலெல்லாம் கோபம் வியாபிக்க அவன் ரெட் ஹவுஸில் இருந்து நடந்தான். உடனடியாக தகப்பனாரை பார்த்து பேச வேண்டியதை பேசி தீர்த்து விடலாமா என்ற ஆத்திரம் உண்டாயிற்று. அடுத்த கணமே அவனுடைய சுடு சொற்களுக்கோ ஆத்திரத்துக்கோ தகப்பனார் பணிந்து போகிறவர் அல்ல என்ற உண்மை ஞாபகத்துக்கு வந்தது. ஸ்ரீதர் சிகரெட்டை வாயில் வைத்துவிட்டு அதை பற்ற வைக்கவும் நினைவு அற்றவனாய் நடந்தான். நாதன் கல்யாண விஷயமாக பேசினவுடன் ஏன் அவனுடைய தந்தை புறப்பட்டு வந்தார்? இத்தனை காலமாக இல்லாத அக்கறை எப்படி திடீரென்று அவனிடம் உண்டாயிற்று? பம்பாயில் அவன் வாழ்ந்த வாழ்க்கையையும் அவன் போன போக்கையும் கண்டித்து பல கடிதங்கள் எழுதி எழுதி அலுத்து போய் கடைசியில் தமக்கும் அவனுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை என்று சொன்னவராயிற்றே அவர். அப்பேற்பட்டவர் ஏன் அவனுடைய கல்யாணத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும்? அவனுடைய ஆச்சரியத்துக்கிடையில் அவனே எதிர்பாராத கேள்வி மனதில் எழுந்தது. நாதனுடைய சொத்து அவனுடைய அப்பாவையும் மயக்கிவிட்டதா? ஸ்ரீதர் தன்னுள் சிந்தித்து கொண்டே சிகரெட்டை பற்ற வைத்தான். தான் மகாலிங்கத்தின் பங்களாவுக்கு வெக அருகில் வந்துவிட்டதையும் திடீரென்று உணர்ந்தான். அடுத்த கணமே நளினி ஃபேக்டரியில் இருந்து திரும்பி இருப்பாள். அவளிடம் யோசனை கேட்கலாம் என்ற எண்ணம் உண்டாயிற்று. ஹாலினுள் நுழைந்த போது சாய்வு நாற்காலியில் படுத்திருந்த ஜெயா மாமி, யாரு, அப்பு வாடா என்று கேட்டாள் கண்ணை திறக்காமலே. நான் தான், ஸ்ரீதர். ஸ்ரீதரா, வா. ஃபேக்டரிக்கு போகலையா? இனிமே தான் போகணும் மாமி. உங்களுக்கு எப்படி இருக்கு? இப்ப ரொம்ப தேவலை சொன்னவள் நிரூபிப்பது போல நிமிர்ந்து உட்கார்ந்தாள். பிறகு, எனக்கு எப்படி இவ்வளவு சீக்கிரத்தில் குணமாயிடுத்து தெரியுமா ஸ்ரீதர் என்று கேட்டாள். ஜெயலட்சுமிக்கு குருவாயூரப்பன் தான் பிரத்யட்ச தெய்வம் என்பதை அறிந்திருந்த ஸ்ரீதர், எல்லாம் குருவாயூர் கிருஷ்ணன் கடாட்சம்தான். நாங்கள் எல்லோரும் செய்த புண்ணியமும் கூட என்றான். ஜெயலட்சுமியின் மனதுக்கு பால் அபிஷேகமும் தேன் அபிஷேகமும் செய்து குளிர பண்ணினால் தானே நாளைக்கு அவனுக்கும் நளினிக்கும் குறுக்கே வராமல் இருப்பாள். குருவாயூரப்பனுடைய கிருபா கடாட்சம் மட்டுமல்ல ஸ்ரீதர், உங்களுடைய மனோதைரியமும் திடமான நம்பிக்கையும். என்ற ஜெயா ஸ்ரீதரை பார்த்தாள். ஸ்ரீதருக்கு புரியவில்லை. அவள் படுத்திருந்த 3 நாட்கள் அவன் எவ்வளவோ சிஸ்ரூஷைகள் செய்திருக்கிறான். அந்த பணிவிடைகள் தாம் அவளை இவ்வளவு சீக்கிரத்தில் குணப்படுத்தி விட்டன என்று ஜெயா மாமி சொல்ல போகிறாள் என்று எதிர்பார்த்தான். அவன் எதிர்பார்த்தது வீண் போகவில்லை. என் மேல உசிரை வச்சு செய்த சிஸ்ரூஷைதான். நான் அப்படி என்ன செய்து விட்டேன்? நான் கண்ணை மூடிக்கொண்டு கிடந்த போது நீ கால் மாட்டிலும் தலை மாட்டிலுமாய் உட்கார்ந்திருந்தாய்ன்னு நளினி சொன்னா. ஆனா ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காம என் ஜெயா மாமியின் உசிருக்கு நான் கவசமாய் இருக்கேன்னு அப்பு செய்த சேவை இருக்கே, அதை என்னால மறக்கவே முடியாது ஸ்ரீதர். அப்பு மாதிரி பிள்ளைகள் எல்லாம் அவதாரங்கள். நீ என்ன சொல்ற? ஏற்கனவே மனதில் புகைந்து கொண்டிருந்த கோபத்துக்கு ஜெயலட்சுமியின் பேச்சு நெய் வார்த்தது. ஸ்ரீதர் செய்தது ஒன்றும் அவளுக்கு பொருட்டாகப்படவில்லை. கேவலம் அப்பு குடு குடுவென்று அங்கும் இங்குமாய் ஓடி ஒவ்வொருவரிடமும் ஒவ்வொரு விதமாக பேசி கிடைக்கிறதை சாப்பிட்டு விட்டு நல்லவனாய் நடித்து இப்போது நல்ல பெயரையும் சம்பாதித்து விட்டான். என்ன யோசிக்கிற? ஒன்றுமில்லை, அப்பு ஒரு அவதாரம்தான். டாக்டர் சொல்லிவிட்டார். இன்னும் 1 வாரத்தில் நான் பழையபடி நடமாடலாமாம். ரொம்ப சந்தோஷம், உணர்ச்சியற்ற குரலில் சொன்னான் ஸ்ரீதர். இனிமேல் ஜெயா மாமியை முகஸ்துதி செய்தாலும் பிரயோஜனம் இருக்காது என்ற எண்ணம் கூட உண்டாயிற்று. நடமாட ஆரம்பிச்சதும் முதல் காரியமா என்ன செய்ய போகிறேன் தெரியுமா? தெரியாது. மாமாவையும் அப்புவையும் கண்ணனையும் அழைத்து கொண்டு நங்கவரத்துக்கு போக போகிறேன். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்தில் நளினியின் கல்யாணத்தை நடத்தி வரப் போகிறேன். ஸ்ரீதர் அசைவற்று உட்கார்ந்திருந்தான். பிறகு மெதுவாக எழுந்தான். இப்போ நளினி எங்க என்ற கேள்வி தானாக வெளிவந்தது. இன்னும் சாப்பாட்டுக்கே வரவில்லை போலிருக்கு, உள்ளே போய் கேளு. ஸ்ரீதர் 2 அடி வைத்தான். ஸ்ரீதர் என்ற குரல் அவனை நிறுத்தியது. என்ன மாமி, உனக்கு ஒரு சமாச்சாரம் தெரியுமா? என்ன சமாச்சாரம்? வசந்தாவின் அப்பா வக்கீல் கோதண்டராமன்
நளினியின் அப்பாவை பார்க்க இன்னைக்கு கார்த்தாலே வந்திருந்தார். ஒரு குரல் எழுதுவிட்டு, நீங்கள்தாம் எம் குடும்ப மனத்தை காப்பாத்தி என் பெண்ணுக்கு வாழ்வு தரணும்னு காலில் விழுந்தார். ஸ்ரீதர் பதில் சொல்ல முடியாமல் திணறினான். பிறகு சமாளித்துக் கொண்டு, எல்லாம் அப்புவின் வேலையாக இருக்கும் என்றான். அது என்னமோ எனக்கு தெரியாது. தம் பெண் உன்னுடன் பழகியது ஊட்டி பூரா தெரியும். வக்கீல்களும் வக்கீல் குமாஸ்தாக்களும் கேள்வி மேல் கேள்வியாக கேட்டு உலுக்குகிறார்கள்னு கோதண்டராமன் சொன்னார். ஒரு பெண்ணுடன் சகஜமாக 2 வார்த்தை பேசினாலே கதை கட்டி விடுகிறார்கள் நம்ம ஊரிலே. வசந்தாவுடன் 2 வார்த்தை பேசியதோடு நிற்கவில்லையாமே. எனக்கு தெரியாது, மற்றவர்கள் சொல்றதுதான். எல்லாம் அப்புவின் குள்ள நெறித்தனம். பாவம், அப்புவை குறை சொல்லாதே. அவன் எது செய்தாலும் நல்லதுக்குத்தான் இருக்கும். வசந்தா கல்யாணத்துக்கு எல்லா உதவியும் நாமே செய்யணும்னு நான் நளினி அப்பா கிட்ட சொன்னேன். அவரும் சரின்னார். இப்போ இந்த பொண்ணை வாழ வைக்கிறது உன் கையில இருக்கிறது. ஸ்ரீதர் அயர்ந்து போனான். அவனுக்கு தலை சுற்றியது. நீங்க சொல்றது எனக்கு ஒன்றும் புரியவில்லை. வசந்தா உன்னுடன் பழகிவிட்டாளாம். கல்யாணம் பண்ணி கொண்டால் உன்னைத்தான் பண்ணி கொள்வாளாம். அவள் ஒரு முட்டாள். முட்டாளோ என்னவோ, அவள் பிடிவாதம் செய்கிறாள். நீயும் அவளுமாக 7-8 நாள் முன்னாலே முதுமலையில் போட்டோ எடுத்து கொண்டீர்களாமே. அந்த போட்டோவையே பார்த்து பார்த்து கண்ணீர் வடிக்கிறாளாம். இதெல்லாம் சுத்த போய். நான் அப்புவை மரத்தில் கட்டி அடிக்கப் போகிறேன். அப்பு உடம்பு மேல ஒரு விரல் பட்டாலும் ஊட்டியே திரண்டு வரும். ஜாக்கிரதை. நீ ஏன் வசந்தாவை கல்யாணம் பண்ணிக்கொள்ள கூடாது? என்ன மாமி, நீங்களும் விளையாடுகிறீர்களா? இப்போது ஸ்ரீதருக்கு ஜெயலட்சுமிக்கு ஏன் சிசுரூஷை செய்து பிழைக்க வைத்தோம் என்ற ஆத்திரம் உண்டாயிற்று. நான் விளையாடவில்லை ஸ்ரீதர். நீ கை நிறைய சம்பளம் வாங்குகிறவன். நல்ல அந்தஸ்து இருக்கு. பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்க. நீங்க சொல்ற அந்தஸ்துக்கு ஏற்ற இடமா வசந்தா? இல்லை. ஆனா உன் அந்தஸ்தை விட்டு கொடுத்து தானே அவள்கிட்ட பழகின. உன் இஷ்டத்துக்கு பழக ஒரு அந்தஸ்து, வாழ்க்கையில பெண்டாட்டிய வர இன்னொரு அந்தஸ்துன்னு நீயே மாத்திக்கொள்ளலாமா? ஸ்ரீதருக்கு ஆத்திரம் தலைக்கேறியது. மாமி, நளினியின் அப்பா எனக்கு எஜமாறு என்கிறதை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் அதற்காக என் சொந்த வாழ்க்கையை அவரோ அல்லது அவருடைய மனைவியான நீங்களோ சொல்றபடி மாத்திக்கொள்ள முடியாது. இதை தயவு செய்து ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த கணம் மகாலிங்கமும் நளினியும் ஹாலினுள் பிரவேசித்தார்கள். கண் சிவக்க உதடு துடிக்க நின்ற ஸ்ரீதரை பார்த்தவாறே நளினி, என்னம்மா, எதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள சொல்கிறார் ஸ்ரீதர் என்று கேட்டாள். என்ன விஷயம் மிஸ்டர் ஸ்ரீதர் என்று கேட்டார் மகாலிங்கம். ஸ்ரீதர் பேச ஆரம்பிப்பதற்குள் ஜெயா, இன்னைக்கு கார்த்தாலே கோதண்டராமன் வந்திருந்த சமாச்சாரத்தை ஸ்ரீதரிடம் சொன்னேன், அவ்வளவுதான் என்றாள். உனக்கு எப்பவுமே எல்லாத்துக்குமே அவசரம். அம்மா, ஸ்ரீதரே மனம் குழம்பி கிடக்கிறார் என்றாள் நளினி. பிறகு தொடர்ந்து, கோதண்டராமன் வந்து ஒரு குரல் அழுது விட்டால் அவர் நினைக்கிறபடி கல்யாணம் நடந்து விடுமா என்றாள். தேங்க்யூ மிஸ் நளினி என்றான் ஸ்ரீதர். தன் மீது அவளுக்கு அன்பும் அபிமானமும் குறையவில்லை என்ற திருப்தியும், இதுவே அவர்களுடைய கல்யாணத்துக்கு ஆதாரமாக இருக்கும் என்ற நம்பிக்கையும் அவன் மனதில் உண்டாகின. ஆனால் நளினி ஸ்ரீதருடைய நன்றி வார்த்தைகள் தன் காதில் விழாதது போல, இனிமேல் பிரத்தியார் காரியங்களில் நீ தலையிடாதே. அம்மா, கெட்ட பெயர்தான் மிஞ்சும். கோதண்டராமனுடைய பெண் மிஸ்டர் ஸ்ரீதரை தான் கல்யாணம் செய்து கொள்வேன்னு ஒத்தை காலில் நின்னா அதை பத்தி கவலைப்படவோ பேசி தீர்க்கவோ கோதண்டராமன் இருக்கிறார், ஸ்ரீதர் இருக்கிறார். ஏன், இன்னைக்கு ஸ்ரீதருடைய தகப்பனாரும் இருக்கிறார். நீங்கள் என்ன அப்பா சொல்கிறீர்கள்? நளினி மகாலிங்கம் பக்கம் பார்த்து கேட்டாள். சோஃபாவில் உட்கார்ந்து ஒரு தினசரியில் கண்ணை செலுத்தி கொண்டிருந்த மகாலிங்கம் தலை நிமிராமலேயே, நீதான் எல்லாம் சொல்லியாகிவிட்டதே, நான் சொல்வதற்கு என்ன இருக்கிறது என்றார். பிறகு, எனக்கு பசிக்கிறது என்றார். எனக்கும் பசிக்கிறது என்ற நளினி, ஸ்ரீதர், நீங்கள் சாப்பிட்டாகிவிட்டதா என்று கேட்டாள். இன்னும் இல்லை. அப்போ வாருங்கள், எல்லோருமாக சேர்ந்து சாப்பிடலாம். கண்ணனையும் வர சொல்லி இருக்கிறேன். நளினி, மறந்து விட்டாயா என்றார் மகாலிங்கம். மணி 2 போகிறது என்றாள் நளினி. கண்ணன் வரட்டும். அவர் சொல்லி முடிக்கவும் ஜீப் வந்து நிற்கவும் சரியாக இருந்தது. நளினி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசலாம்னு தான் வந்தேன். வந்த இடத்தில் ஸ்ரீதர் எடுத்தான். அம்மாவிடம் மாட்டிக்கொண்டு விட்டீர்களாக்கும். என்ன விஷயம்? கம்பெனி விஷயமா? அப்படியானால் கம்பெனியிலேயே விவாதிக்கலாம். இப்ப எல்லோரும் சந்தோஷமாக சாப்பிடுவோம். கம்பெனி விஷயம் இல்லை, சொந்த விஷயம்.
வசந்தா ப்ராப்ளமா கேட்டுவிட்டு நளினி சிரித்தாள். அவள் கேட்ட கேள்வியை விட சிரித்த சிரிப்புதான் ஆத்திரத்தை மூட்டியது. வசந்தா ஒரு துரும்பு. அவள் ஒரு ப்ராப்ளமும் இல்லை. மேலே அவன் தொடருவதற்குள் கண்ணன் வந்து விடவே, அப்புறம் சொல்கிறேன் நளினி என்றான் ஸ்ரீதர். ஹலோ ஸ்ரீதர் என்ற புன்முறுவல் பூத்த கண்ணன், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்குத்தான் உன் அப்பாவை பார்த்தேன். அவர்தாம் உன் அப்பா என்ற விஷயமே அப்பு சொன்ன பின்புதான் தெரிந்தது. ரொம்ப மாறியிருக்கிறார் என்று முடித்தான். கண்ணா, நீயும் நானும் சாயங்காலம் அவரை சந்திக்கப் போகிறோம் என்றார் மகாலிங்கம். பிறகு பெண்ணை பார்த்து, நளினி, நாளைக்கு அவருக்கு நம் வீட்டில் ஒரு விருந்து வைக்க வேண்டும் என்றார். ஓகே, நான் எல்லாம் ஏற்பாடு பண்றேன் என்றாள் நளினி. சாப்பிட்டவுடன் படுத்த ராதிகா கண் விழித்த போது மணி 5:30. ஊட்டி லேசாக இருட்ட ஆரம்பித்து விட்டது. இது மாதிரி இன்னும் 10 அல்லது 15 நாட்கள் மத்தியானங்களில் தூங்கினால்தான் தன் பிரயாண களைப்பு தீரும் என்று அவள் நினைத்தாள். படுக்கையில் இருந்து எழுந்த அவள் நேரே குளியல் அறைக்கு சென்றாள். சூடான நீர் வரும் குழாயை திறப்பதற்கு பதிலாக கை சாதாரண குழாயை திறந்து விட்டது. நீர் பட்டதுமே கை தானாக பின்வாங்கி குழாயை அவசரமாக மூடியது. மீண்டும் குழாயை திறந்தாள். இதமான வெப்பத்துடன் நீர் கொட்டியது. இரு கைகளாலும் அள்ளி அள்ளி முகத்தில் கொட்டி அலம்பினாள். 2-3 தடவை கொப்புளித்து வெறும் விரல்களாலேயே பற்களை தேய்த்தாள். காஃபி டிஃபன் சாப்பிட்ட பின் பர்பஸை போட்டு இன்னொரு தடவை தேய்க்க வேண்டும் என்ற தீர்மானம் எழுந்தது. துவாலையினால் முகத்தை துடைத்து கொண்டே அவள் சமையலறைக்கு வந்தாள். ஹாலில் அப்பா யாருடனோ பேசிக் கொண்டிருந்தார். அவளுக்கு பசித்த பசியில் காது பேச்சில் ஓடவில்லை. பாலம்மா, வாராதி, இப்பதான் எழுந்தியா? ஆமா, என்ன டிஃபன்? உப்மா. சீ, உப்மாவா? எனக்கு ரொம்ப பசிக்கிறது. இட்லி தோசைன்னு ஏதாவது செய்யப்படாது? என்ன ராதி, ஒன்றும் தெரியாதவ மாதிரி பேசுற. இன்னைக்கு தானே நாமெல்லாம் வந்து சேர்ந்திருக்கிறோம். இட்லிக்கும் தோசைக்கும் ஏது மாவு? யார் அரைச்சு வைத்திருக்கிறார்கள்? உப்மா நல்ல சூடா இருக்கு. முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். சரி சரி கொடு. அவள் பாதி சாப்பிடுகையில் மாலம்மா, கூடத்துல யார் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா ராதி என்று கேட்டாள். ம், யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு தோணலை இருந்த பசியில். ஸ்ரீதருடைய அப்பாதான். அப்பப்பா மனுஷன் எப்படி பேசுறார் தெரியுமா? வெட்டு 1 துண்டு 2 தான். முகத்துல அடிக்கிறா போல பேசினாலும் பேச்சு சத்தியமான பேச்சுன்னு நன்னா புரியறது. இப்ப அப்பா கிட்ட அப்படித்தான் பேசிட்டு இருக்காரா? இப்போ எப்படி பேசிவிட்டு போகட்டும். இப்போ எனக்கு இன்னும் ஒரு சட்டுவும் உப்மா போடு. தொட்டுக்கிறதுக்கு ஆவக்காயும் போடு. உப்மாவின் காரத்தை நீ போட்டிருக்கிற நெய் சாக அடித்து விட்டது. பாலம்மா உப்மாவை பரிமாறுகையில், அவர் எதற்கு ஊட்டிக்கு வந்திருக்கிறார் தெரியுமா என்று கேட்டாள். எனக்கு எப்படி தெரியும்? பிள்ளையை பார்க்க வந்திருப்பார். ஆவக்காய் எங்க? தோ, அவராக ஒன்றும் வரவில்லை. உன் அப்பாவே வரவழைத்திருக்கிறார். உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்ட ராதிகா ஆவக்காயை சுற்றி இருக்கும் விழுதில் ஒரு விரல் வைத்து பிறகு நாக்கில் போட்டு கொண்டாள். வாய் தானாக ரொம்ப பிரமாதமாக இருக்கு என்றது. அப்புவோடு அவர் பேசின பேச்சில் இருந்து தெரிந்தது. உன் அப்பா வரவழைக்க வேண்டுமானால் எதற்காக இருக்கும்னு நீயே யூகித்துக்கொள். அலட்சியமாக ராதிகா, இதுல யூகிக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஸ்ரீதர் கழுத்துல என்னை கட்டுறதுன்னு நாம இங்கே இல்லாத போது அப்பா மூளையில ஒரு எண்ணம் உதிச்சிருக்கும் என்றாள். அதுவே தான் என்ற பாலம்மா காஃபியை அவள் முன் வைத்தாள். பிறகு, ஆனா இதுல ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? உன்னை தம் பிள்ளைக்கு கொடுக்க முன்வந்தது முட்டாள்தனம்னு அவர் அபிப்பிராயப்படுகிறார் என்றாள். அப்படியானால் ஏன் ஓடோடி ஊட்டிக்கு வரணுமாம்? அதுதான் எனக்கும் புரியவில்லை. காஃபியை குடித்துவிட்டு ராதிகா எழுந்தாள். ஸ்ரீதருக்கும் தனக்கும் கல்யாணம் செய்துவிட வேண்டும் என்று அப்பா செய்துள்ள முடிவோ, அது சம்பந்தமாக வந்திருக்கும் பரசுராமனுடைய வருகையோ அவளுடைய மனதில் ஒட்டவில்லை. தன்னை மீறி ஏதும் நடந்து விடாது என்ற தைரியம் அவள் மனதில் மேலோங்கி நின்றது. அவள் ஹாலை நோக்கி நடந்தாள். ஹாலுக்கு பக்கத்து அறைக்கு வந்ததும் நாதனும் பரசுராமனும் என்னதான் பேசிக் கொள்கிறார்கள் என்று முதலில் தெரிந்து கொள்ளலாம் என்று நின்றாள். உங்களை அனாவசியமாக வரவழைத்து விட்டேன் பரசுராமன் என்றார் நாதன். நீங்கள் இப்ப சொன்னதையெல்லாம் ஒரு கடிதத்தில் எழுதியிருக்கலாம், இல்லாவிட்டால் போனிலே சொல்லியிருக்கலாம். நீங்கள் இங்கே என் பிள்ளையை நேருக்கு நேர் பார்த்து கொண்டு வருகிறீர்கள். அவனை பற்றி ஒரு அபிப்பிராயமும் உண்டாகிவிட்டது.
மேலே ஏதும் விபரீதமாக போகாமல் இருக்க வேண்டுமானால் நானே நேரில் வந்துதான் ஆக வேண்டும் என்று தோணித்து. நான் ஸ்ரீதரை பற்றி என்னவோ நினைச்சுண்டிருந்தேன். மற்றவர்கள் அப்படியெல்லாம் நினைக்க வேண்டும் என்பதற்காகவே அவன் நடந்து கொள்வான். மூணாம் மனுஷங்கிட்ட தன் பிள்ளையை பற்றி குறையாக பேசப்படாது. ஆனால் நீங்கள் கற்பகத்தின் புருஷர், என் தங்கையின் புருஷர். உங்கள்கிட்ட சொல்றதுக்கு என்ன? ஸ்ரீதர் சொத்தை அவன் என் பிள்ளைன்னு சொல்றதுக்கு கூட அவமானமா இருக்கு. படிப்பில் கெட்டிக்காரன்னு பெயர் வாங்கி இருக்கிறான். அதை நான் இல்லைன்னு சொல்லலை. ரொம்ப பிரில்லியன்ட் தான். ஆனா அதுக்கேத்த நல்ல குணம் வேண்டாம். அதுதான் இல்லை. தான் கற்ற வித்தையை துஷ்பிரயோகம் செய்யவும் தயங்காத குணம். திருந்தாமல் போய்விடுவானா? எனக்கு நம்பிக்கை இல்லை. கொஞ்ச நாள் டில்லியில் வேலை பார்த்தான். வீட்டோடு தான் இருந்தான். அப்புறம் வேறு வேலை கிடைச்சிருக்குன்னு பம்பாய்க்கு போனான். அவன் போய் 10 நாட்களுக்கு பிறகு அவனுக்கு கடன் கொடுத்தவர்கள் ஒவ்வொருவராய் வர ஆரம்பித்தார்கள். 1000 ரூபாய் டில்லியில் ஒருத்தனுக்கு போதவில்லை. ஐ எம் வெரி சாரி. நோ, நான் அவன் கடனை அடைச்சாத்தானே வருத்தப்படணும். எனக்கும் ஸ்ரீதருக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லைன்னு டில்லி பத்திரிகையிலும் பம்பாய் பத்திரிகையிலும் விளம்பரம் கொடுத்தேன். அந்த செலவுதான் எனக்கு. ஸ்ரீதர் இப்படியே எத்தனை நாள் இருப்பான்? ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் எல்லோரையும் போல சரியாகி விடுவான். பரசுராமன் கலகலவென்று சிரித்தார். பிறகு, உங்க வாய் முகூர்த்தம் பலிக்கட்டும். ஆனா அவன் நல்லவனா மாறும்போது கண்டிப்பா நான் உசுரோடு இருக்க மாட்டேன். நீங்கள் இருந்தீர்கள் என்றால் ராதிகாவை கொடுங்கள். ஆனா அப்போது ஸ்ரீதருக்கு 50 வயசோ 60 வயசோ ஆகி இருக்கும். நாதன் பதில் சொல்லவில்லை. கண்கள் மூடின. பிறகு நிதானமான குரலில், மேல் நாடுகளில் இருந்தவர்கள் சிலர் தாய் நாடு திரும்பியது கண்மூடித்தனமான காரியங்களில் இறங்கி கெட்ட பெயர் சம்பாதித்துக் கொள்கிறார்கள். ஸ்ரீதரும் அதை போலத்தான் என்று இழுத்தார். அவன் இங்கிலாந்துக்கு போறதுக்கு முன்னாலேயே டில்லியில் அட்டகாசமாக அலைந்தான். விடுங்கள், வேறு பேச்சு ஏதாவது பேசுவோம். நாதன் விடித்தார். வேறு என்ன பேசுவது? பரசுராமன் இத்தனை நேரம் பேசிய பின் எல்லாமே சூனியமாகப்பட்டது. பரசுராமனே மீண்டும் ஆரம்பித்தார். நீங்கள் ஏன் குமார் கல்யாணத்துக்கு போகவில்லை? உங்கள் கேள்விக்கு எப்படி பதில் சொல்றதுன்னே தெரியவில்லை. ஏன்? அவன் ஒரு பெண்ணை விரும்பினால் எப்போதுமே அடங்கி நடக்கிற பிள்ளை. அதனால் தைரியமாக சொல்லி நடத்தி கொள்ள முடியாதுன்னு அசட்டு தைரியத்தில் நிச்சயம் செய்துவிட்டு உங்களுக்கு தெரியப்படுத்தினான். போயிருக்க வேண்டாமா? என்னமோ போகவில்லை. ஏன் அழுத்துக் கொள்கிறீர்கள் நாதன்? பெண் நம்ம ஊர் பெண் இல்லை, நம்ம ஜாதி பெண் இல்லை என்ற கோபமா? நல்ல குடும்பத்தில் பிறந்த பெண் எந்த ஊரானால் என்ன? ஐசிஎஸ் பாஸ் பண்ணின நீங்களே 10ஆம் பசலியாக இருந்தால்? நோ, 10ஆம் பசலியே இல்லை. நான் என் பிள்ளை ஒரு வடக்கத்திக்கார பெண்ணை மனைவியாக தேர்ந்தெடுத்து விட்டானே என்ற துக்கமோ ஏமாற்றமோ எனக்கு கிடையவே கிடையாது. பெற்ற தகப்பனாரிடம் கூட அவனுக்கு நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டதே என்ற துக்கம்தான். அதற்கு காரணம் நீங்கள்தான். உங்களுடைய கண்டிப்பும் கராரும் தான். இருக்கலாம். அவன் தன் மனைவியுடன் உங்களை பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள வருகிறானாமே. ஆமாம். உங்களுக்கு யார் சொன்னார்கள்? யார் சொல்வா? அப்புதான். ஓ, அப்புவா? அவன் எல்லாம் சொல்லியிருப்பானே. நிறைய பேசுறான், நன்னாவும் பேசுறான். நானே என் பிள்ளை ஸ்ரீதரை புறக்கணித்து விட்டேன்னு அவனுக்கு புரிஞ்ச போது என்ன சொன்னான் தெரியுமா? மாமா, தாய் மரத்தின் கிளை ஒன்று உளுத்து போனாலும் அதை வெட்டி எறிந்துவிட வேண்டும். இல்லாவிட்டால் அது மற்ற கிளைகளையும் பாதிக்கும். நீங்கள் செய்திருக்கிற காரியம் அதுதான் மாமா என்றான். எப்படி அப்பு? அவன் ஒரு ரத்தினம். இதையே தான் நானும் அவனிடம் சொன்னேன். யூஆர் அ ஜெம் என்றேன். அதற்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமா? என்ன? மாமா, நான் ஒரு ஜெம்மாகவே இருக்கிறேன். உங்களுக்கு ஒரு பெண் இருந்தா இந்த ஜெம்முக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முன் வருவீர்களான்னு கேட்டான். கண்டிப்பா என்றேன். அதற்கு அவன் சிரித்தான். மாமா, நானே ஒரு ரத்னம்னா கண்ணன் ஒரு நவரத்னம். இது அவனுடைய மாமா நாதனுக்கும் தெரியும். தெரிஞ்சும் தம் பெண்ணின் ஆசையை தீர்த்து வைக்க மாட்டேன் என்கிறார். வெறும் குணரத்னமாக மட்டும் இருந்தா போராது மாமா, பண ரத்தினமாகவும் இருக்கணும் என்றான். வாஸ்தவமா? நாதன் பரசுராமனை ஏறிட்டு பார்த்தார். பிறகு கண்ணன் நவரத்னம்தான், ஆனால் என்றார். மாப்பிள்ளையாக ஏற்க உங்கள் மனசு இடம் கொடுக்கவில்லை அல்லவா? இடம் கொடுக்கவில்லையா அல்லது மனசு பக்குவப்படவில்லையான்னு தெரியவில்லை. கண்ணனுக்கு ஒரு குறையும் இல்லைன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் என்ன சொல்ல வேண்டும், எப்படி சொல்ல வேண்டும் என்று தெரியாமல்
நாதன் தவிக்கிறார் என்பதை புரிந்து கொண்ட பரசுராமன், நாதன், நீங்கள் இப்படியே நாட்களை ஓட்டிக் கொண்டிருந்தால் ஏதாவது விபரீதம் நடந்துவிடும் என்றார். என்ன விபரீதம்? குமார் செய்ததைப் போல என்று இழுத்தார் அவர். ராதிகாவுக்கு வேண்டுமானால் அந்த தைரியம் இருக்கும். ஆனால் கண்ணன் இருக்கிறானே, அவன் எந்த விபரீதத்துக்கும் காரணமாக மாட்டான். எப்படி சொல்கிறீர்கள்? அவனை பற்றி நன்றாக தெரிந்தவர்கள் யாராவது ஒருத்தர் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் என்றால் அது நான்தான். ராதிகாவை நான் வேறு இடத்தில் கொடுக்க முன்வந்தாலும் கல்யாணத்தையே நடத்தி வைக்க அவன்தான் முன்னால் வந்து நிற்பான். பரசுராமன் மெதுவாக எழுந்தார். நீங்கள் அப்படி ஒரு ஏற்பாட்டை செய்தால் உங்களை விட கொடுமைக்கார மனிதர் வேறு யாரும் இருக்க முடியாது. எங்கே எழுந்து விட்டீர்கள்? போக வேண்டாமா? மணி 7 அடிக்கப் போகிறது. உட்காருங்கள், ராத்திரி இங்கேதான் சாப்பாடு. கண்ணன் கூட வருகிறான். அவர் பேசி முடிக்கையில் ராதிகா ஹாலினுள் பிரவேசித்தாள். வா ராதி, உன் மாமா. நீ குழந்தையாக இருந்தபோது பார்த்திருப்பாய். நமஸ்காரம் மாமா. அப்பா, இன்னைக்கு மேட்டுப்பாளையத்தில் பார்த்தேன். நீயும் என் கூட காரில் வந்திருக்கலாம் என்ற அவர். ஆமாம், இத்தனை நேரம் என்ன செய்து கொண்டிருந்த என்று கேட்டார். தூங்கி எழுந்து டிஃபன் சாப்பிட்டு விட்டு ஹால் பக்கம் வந்தேன். நீங்க 2 பேரும் பேசிக்கொண்டிருந்தது காதில் விழுந்தது. நின்னு கேட்டுக்கொண்டே இருந்தேன் சொல்லிவிட்டு ராதிகா சிரித்தாள். அப்போ ஒட்டு கேட்டுக்கொண்டிருந்தேன்னு சொல்லு. தப்பான எண்ணத்தோடு பிறர் அறியாமல் கேட்டுக்கொண்டிருந்தால் தானே ஒட்டு. என் மனசுல ஏதும் தப்பான எண்ணம் இல்லையே. வெரி குட். உன் அப்பா கிட்ட உன் கல்யாண விஷயமாத்தான் பேச ராதிகா நான் வந்திருக்கேன் என்றார் பரசுராமன் அவருடைய முகத்தை பார்த்து கொண்டே. பேசி ஆகிவிட்டது போலிருக்கே. ஆனா உன் அப்பாவுக்கு திருப்தி இல்லை. என் அப்பாவை திருப்தி செய்யறது கொஞ்சம் கஷ்டம். அது கிடக்கட்டும். என் பிள்ளை ஸ்ரீதரை பற்றி என்ன நினைக்கிறாய்? நான் நினைக்கவே இல்லை. அப்படின்னா எத்தனையோ பேரை பார்க்கிறோம். அவர்களை எல்லாம் பற்றி நினைத்து கொண்டா இருக்கிறோம். ஸ்ரீதர் என் ஒன்று விட்ட மாமா பிள்ளை. ஊட்டியில் வேலை செய்து சம்பாதிக்கிறார். அவ்வளவுதான். அவ்வளவுதானா? அவ்வளவே தான். பார்த்தீர்களா நாதன்? அப்பா என்றாள் ராதிகா திடீரென்று. என்ன ராதை? மகாலிங்கமும் கண்ணனும் வருகிறார்கள். உடன் அப்புவும் வருகிறான். எல்லோருக்கும் நீ போய் டீ கொண்டு வா போ. கண்ணனை ஒரு தடவை பார்த்துவிட்டு ராதிகா உள்ளே சென்றாள். பரசுராமன் நாதனிடமும் ராதிகாவிடமும் விடை பெற்று கொண்டு மறுநாள் மத்தியானமே தாம் டில்லிக்கு திரும்ப போவதாக கூறியதை கேட்டதும் ராதிகா ஆச்சரியமடைந்தாள். ஏதோ ஒரு பிசினஸ் விஷயமாக வந்து போவது போல. முழுசா 2 நாள் கூட ஊட்டியில் தங்காமல் புறப்படுகிறீர்களே என்றாள் அவள். பரசுராமன் நாதனை ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டே, பிசினஸ் போல என்ன ராதிகா, பிசினஸே தான். அது முடிந்து விட்டது, புறப்படுகிறேன் என்றார். பிறகு நாதனை பார்த்து, இப்போ உங்களுக்கும் ஏமாற்றம் இல்லை அல்லவா என்று கேட்டார். நம்பிக்கை இருந்து தோல்வியில் முடிந்தால் ஏமாற்றம்தான். ஆனால் நீங்கள் வந்து உன்னுடைய நம்பிக்கையே தீர ஆலோசியாமல் ஏற்படுத்தி கொண்ட நம்பிக்கை என்று வெட்டு 1 துண்டு 2ஆக சொன்ன பிறகு எப்படி ஏமாற்றம் பிறக்க முடியும்? ஆனால் நாதன் தயங்கினார். என்ன நாதன், என்ன ஆனால் சொல்லுங்கள். ஒன்றுமில்லை பரசுராமன், நீங்கள் எதையோ மறைக்கிறீர்கள். என்னிடம் ஒளிவு மறைவு கிடையாது என்பது உங்களுக்கு தெரியும். அதே குணத்தை நான் பிறரிடமும் எதிர்பார்க்கிறேன். அன்று போனில் பேசும்போது நானே அங்கே வருகிறேன் என்றீர்களே, அப்போது நான் என்ன நினைத்தேன் தெரியுமா? பரசுராமன் சிரித்தார். ட்ரங்காலில் 3 நிமிஷமோ 6 நிமிஷமோ பேசுகிறோம். அதற்குள் எல்லாவற்றையும் வெட்ட வெளிச்சமாக சொல்ல முடியுமா? எல்லாவற்றையும் நேரே வந்து விவரமாக சொன்னால்தான் உங்களுக்கும் சமாதானம் இருக்கும், எனக்கும் திருப்தி உண்டாகும். இனிமேல் இதை பற்றி கவலைப்படாதீர்கள். என்னுடைய ஆசையும் பிரார்த்தனையும் ராதிகாவை நீங்கள் ஒரு சிறந்த குணவானுக்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான். அவன் ஏழையாக இருந்தாலும் தேவலை. உங்களுடைய பழைய கால அந்தஸ்து இப்போ உங்க கண்ணனை கொஞ்சம் அயர வைக்கலாம். அதை தவிர்த்துவிட்டு ஒரு நல்ல வைரமாக பார்த்து கொடுங்கள். பையன் ராதிகாவை ஆசையாக வைத்து கொள்ள வேண்டும். மானியாகவும் நேர்மையாகவும் இருக்க வேண்டும். அவ்வளவுதான். நான் வரட்டுமா? நான் போய் வருகிறேன் ராதிகா. நாதன் தலையசைத்தாரே தவிர வாய் திறந்து பேசவில்லை. அவரால் பேச முடியவில்லை. பரசுராமன் சொன்ன வைரம் உள்ளங்கையில் இருக்கிறது. அடக்கம், பணிவு, அன்பு, நேர்மை எல்லாம் கல்லில் இருந்து ஒளி வீசுகிறது. ராதிகாவின் வாழ்க்கையில் என்றுமே இருள் தோன்றாமல் பிரகாசமாக்கக்கூடிய வைரம் அது. அடுத்த கணம் தன் கையின் உருவமும் அவளுடைய கணவனுடைய உருவமும் தோன்றி பார்வையை மறைத்தன.
உள்ளங்கையில் உண்மையாகவே வைரம் இருப்பதான பிரம்மையில் அவர் கையை இறுக மூடிக்கொண்டார். மறுநாள் காலை 10:30 மணிக்கு மகாலிங்கத்தின் பங்களாவுக்கு பரசுராமன் வந்தார். அப்புவும் கண்ணனும் அவரை உட்லண்ட்ஸிலிருந்து அழைத்து வந்தார்கள். நீங்கள் ஊட்டிக்கு கடைசியா வந்து 15 வருஷம் இருக்கும் இல்லையா என்று கேட்டான் கண்ணன். அதுக்கு மேலேயே இருக்கும் என்றார் பரசுராமன். அப்போது பார்த்த ஊட்டிக்கும் இன்றைய ஊட்டிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா என்று கேட்டான் அப்பு. அன்னைக்கு இவ்வளவு ஜனத்தொகை இல்லை. இப்போ நிறைய மரங்களை வெட்டி தள்ளி இருக்கிறார்கள். வேற என்ன சொல்ல இருக்கிறது? அதனால்தான் ஊட்டியின் குளிரே குறைந்திருக்கிறது என்றான் அப்பு. பிறகு கண்ணனை பார்த்து, ஸ்ரீதரம் நம்முடன் சாப்பிடுகிறான் இல்லையா என்று கேட்டான். தெரியாது, ஜெயா மாமி கூப்பிட்டுருப்பாள்னு நினைக்கிறேன். அவ கூப்பிட மறந்து விட்டாலும் நளினி மறக்க மாட்டாள். ஸ்ரீதரை பற்றிய பேச்சு எழுந்ததும் பரசுராமன் வாய் திறவாமல் இருந்தார். அவருடைய மௌனத்தை கண்ட கண்ணன் மேற்கொண்டு ஏதும் பேசவில்லை. விருந்து ஆரம்பமாயிற்று. என்ன மிஸ்டர் மகாலிங்கம், இலையின் சைஸை பார்த்தால் விருந்து ரொம்ப தடபுடலாக இருக்கும் போலிருக்கிறது. இங்கே நான் கழுத்து வரை சாப்பிட்டால் எப்படி மலை ரஸ்தாவில் மேட்டுப்பாளையம் போய் சேருவது என்று சொல்லி சிரித்தார் பரசுராமன். மகாலிங்கம் இருக்கிறாரே, அவருடைய ஹாபியே இதுதான். விருந்தாளிகளுக்கு வயிறு புடைக்க போட்டு வேடிக்கை பார்ப்பதுதான் என்றான் அப்பு. ஆனா இன்றைய விருந்து அப்புவின் ஏற்பாடுதான் என்றாள் ஜெயலட்சுமி. அதனால் தானோ என்னவோ ஸ்ரீதர் வரவில்லை என்றாள் நளினி. நீ அவனை சரியாக உபச்சாரம் செய்திருக்க மாட்டாய். உன் அப்பாவுக்கு விருந்து வைக்கிறோம். கண்ணனும் அப்புவும் வருகிறார்கள். நீ மட்டும் ஹோட்டலில் சாப்பிடுவானேன், நீயும் வந்து தொலை என்கிற மாதிரி கூப்பிட்டிருப்பாய். அவனுக்கு ரோஷம் பொத்து கொண்டு வந்திருக்கும் என்றான் அப்பு. ஜெயலட்சுமி சிரித்தாள். அப்பு ஏன் இப்படி அசம்பாவிதமாக பேசுகிறான் என்ற மகாலிங்கம் ஏமாற்றத்துடன் அப்புவை பார்த்தார். ஆனால் பரசுராமன் கறியை ருசி பார்த்து கொண்டே, அப்பு புத்திசாலின்னு நினைச்சேன் என்றார். இப்போது எல்லோரும் சிரித்தார்கள். பரசுராமன் தொடர்ந்து, ஸ்ரீதரிடம் உபச்சாரமே தேவையில்லை. வந்து தொலைனாலும் வந்து விடுவான். அவன் ரோஷக்காரனாக இருந்திருந்தால் நான் எவ்வளவோ சந்தோஷப்பட்டிருப்பேனே என்றார். திடீரென்று அவருடைய குரல் கம்மி, வருத்தம் தொனித்தது. வேலையில் உங்க பிள்ளை சோரன்தான், தன் தொழிலில் அவனுக்கு இணை அவன்தான் என்றார் மகாலிங்கம். பரசுராமனை சமாதானப்படுத்துவது போல இருந்தது அவருடைய பேச்சு. எவ்வளவு நேர்த்தியாக உடை அணிந்திருந்தாலும் இயற்கையாக உள்ள அழகும் வசீகரமும் தான் நேர்த்தியை எடுத்து காட்டுகின்றன. குருடனுடைய உடம்பில் மஸ்லின் வேஷ்டியும் சில்க் ஷர்ட்டும் பளபளக்கட்டுமே, கண்ணில் ஹேனந்தான் பட்டென்று தெரிகிறது. சார் சொல்றது புரியறதா மாமி என்று கேட்டான் அப்பு. எல்லாம் புரியறதுடா. மனுஷா தாழம்பு மாதிரி இருக்கப்படாது என்கிறார். வெளி அழகு முக்கியமில்லை. அதேதான் என்றான் அப்பு. நீ சொல்றது சரின்னு பட்டாலும் ஸ்ரீதருடைய கெட்டிக்காரத்தனத்தை குறை சொல்ல முடியாது என்றார் மகாலிங்கம். பரசுராமன் வாயிலிருந்து ஸ்ரீதரை பற்றி ஒரு நல்ல வார்த்தையாவது வர வேண்டும் என்ற ஆர்வம் அவருடைய பேச்சின் அவசரத்திலே எதிரொலித்தது. அதற்குத்தான் மாசம் 2000 என்னமோ கொடுக்கிறீர்களே என்ற பரசுராமன், உங்களுடைய ஒர்க்ஸ் மேனேஜர், ஒர்க் இன்ஜினியர் என்ற முறையில் அவனை பற்றி பேச எனக்கு தெரியாது, அவசியமும் இல்லை. என் பிள்ளை என்ற முறையில் மேற்கொண்டு பேச எனக்கு விருப்பமில்லை. எனக்கு இன்னும் 4 பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்களை பற்றி வேண்டுமானால் பேசிக் கொண்டிருப்போம் என்றார். அவருடைய வார்த்தைகளில் வெடித்த வெறுப்பை மகாலிங்கம் புரிந்து கொண்டார். அதன் பின் விருந்தில் ஸ்ரீதர் பெயரே அடிபடவில்லை. கண்ணனும் அப்பவும் மீண்டும் பரசுராமனை 12 மணிக்கு ஹோட்டலில் இறக்கிவிட்டார்கள். அப்போ மேட்டுப்பாளையத்தில் ப்ளூ மவுண்டனை பிடிக்க இங்கிருந்து 2 மணிக்கு புறப்பட்டால் போதும் இல்லையா? கரெக்டா 2 மணிக்கு அப்பு இங்க வருவான் காருடன். நல்லது, அப்போ போய் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கொள். மிஸ்டர் கண்ணன், உன்னை எனக்கு ரொம்பவும் பிடித்து விட்டது. அப்போ அழைத்து கொண்டு போய் அவனை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள். ஒரே ஊரில் 2 நல்லவர்கள் இருக்கப்படாது என்றான் அப்பு. பரசுராமன் சிரித்தார். ஆனால் மறுகணமே, மகாலிங்கம் கொடுத்து வைத்திருக்கிறார் என்றார். நாதனும் கொடுத்து வச்சிருக்கணும். பேசாம இருடா அப்பு. சார், நானும் மேட்டுப்பாளையம் வரையில் வந்து வழி அனுப்புகிறேன். உனக்கு எதுக்குப்பா சிரமம்? அவனுக்கு இன்னைக்கு வேறு என்ன வேலை? வந்து தொலையட்டும் என்றான் அப்பு. பிறகு, சார், அப்பு இன்னும் இங்கேயே இருந்தால் உங்களுக்கு போர் அடிக்கும். சரியா 2 மணிக்கு காருடன் வருவான் அப்பு என்று கூறி கிளம்பினான். அவர்களுடைய கார் புறப்படுகையிலேயே ஸ்ரீதர் டாக்ஸியில் வந்தான். நேராக பரசுராமனுடைய அறைக்கு விரைந்தான்.
பரசுராமன் சாய்வு நாற்காலியில் அமர்ந்து தினசரி ஒன்றை படித்து கொண்டிருந்தார். ஸ்ரீதர் உள்ளே வந்ததை அவர் கவனித்ததும் பேப்பரில் இருந்து கண்ணை எடுக்கவில்லை. கவனித்தும் பேப்பரில் இருந்து கண்ணை எடுக்கவில்லை. தந்தை தன்னை கவனித்தும் ஏறிட்டு பார்க்கவில்லை என்ற உணர்வு ஸ்ரீதருடைய மனதை சுண்டி இழுத்தாலும் அவன் லட்சியம் செய்யவில்லை. நீங்கள் ஊட்டிக்கு முந்தா நாள் வந்தீர்கள் என்று ஆரம்பித்தான் அவன். இன்னைக்கு இன்னும் 2 மணி நேரத்துக்குள் புறப்பட போகிறேன். அவனை பார்க்காமலேயே அவர் பதில் சொன்னார். ஊட்டிக்கு எதற்காக வந்தீர்கள்? வந்தவர் பெற்ற பிள்ளையிடம் கூட 2 வார்த்தை சரியாக பேசவில்லை. என் மானம் போகிறது. விரைந்து பறந்த பேப்பரை 4ஆக மடித்த பரசுராமன் பிள்ளையை ஏறிட்டு பார்த்தார். அவருடைய பார்வையில் மின்னின கடுமையை அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தலை தாழ்த்தினான். உன்னுடைய கேள்விகளுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல தேவையில்லைனாலும் நான் இன்னைக்கு போன பிறகு நீ உன் மனசுக்குள்ளேயே எது பதிலாக இருக்கும்னு யோசிச்சு யோசிச்சு மண்டையை குழப்பிக் கொள்வாய். அதனால் நானே சொல்கிறேன். உங்களுக்கும் எனக்கும் தான் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்று 3 வருஷத்துக்கு முன்னாலேயே பிரகடனப்படுத்தியாகி விட்டதே. இப்ப ஏன் திடீர்னு பந்தம் முளைச்சது? பரசுராமன் சிரித்தார். நீ ஒரு முட்டாள். உனக்காகவோ உன்னை தேடிக்கொண்டோ நான் வந்திருந்தால் நானும் ஒரு முட்டாளாக இருந்திருப்பேன். பின் எதற்காக வந்தீர்கள்? நாதனையும் அவருடைய பெண் ராதிகாவையும் காப்பாற்ற. ஆகா, என்ன கரிசனம், இரக்கம்! நாதன் உன்னுடைய தொழில் திறமையிலும் நீ வாங்குகிற சம்பளத்திலும் மயங்கி புத்தி பேதலித்து கிடந்தார். நான் வந்துதான் அவர் கண்ணை மறைத்த திரையை நீக்க வேண்டி இருந்தது. அழகான நதி என்று அவர் இறங்க நினைத்தார். அதிலும் முதலை இருக்குன்னு நான் அவரை கரையில் இருந்து இழுத்தேன். நான் ராதிகாவை கல்யாணம் செய்து கொள்ள போவதாக எந்த முட்டாள் சொன்னான் உங்களிடம்? தாயில்லா பெண், அதுவும் ஒரே பெண். பிள்ளை எங்கோ இருக்கிறான். 3 தலைமுறைக்கு சொத்து இருக்கு. அதை வைத்து கொண்டு உன் இஷ்டம் போல குடித்து கொண்டு கூத்தாடி விளையாட உனக்கு வாய்ப்பிருக்கிறது. உங்கள் எண்ணமே அநாகரிகமாக படுறது. முதலில் ராதிகாவை பார்க்க அடிக்கடி சென்ற நீ நளினி வந்தப்புறம் மறந்தால் என்ன அர்த்தம்? கேட்டுவிட்டு பரசுராமனே பதிலையும் சொன்னார். நளினி மனைவியானால் ஒரு பெரிய எஸ்டேட்டுக்கு, ஒரு பெரிய தொழிற்சாலைக்கு ஒரு காலத்தில் அதிபனாகி விடலாம்னு நீ கோட்டை கட்டுகிறாய்னு அர்த்தம். இன்னைக்கு அந்த கோட்டையையும் நான் தகர்த்து விட்டேன். சி, உங்களை என் அப்பான்னு சொல்லிக் கொள்வதற்கே அவமானமாக இருக்கிறது. மானம் உள்ளவன்தான் அவமானத்தை பற்றி கவலைப்படுவான். ஊட்டியில் நான் தலை நிமிர்ந்து நடக்க முடியாமல் செய்து விட்டீர்கள். உன்னால் எந்த ஊரில் தான் தலை நிமிர்ந்து நடக்க முடிந்தது? புனாவில் நாயை அடிப்பது போல உன்னை அடித்து துரத்தினார்கள். பம்பாய்க்கு ஓடினாய். அந்த கோவா பெண் சந்தி சிரிக்க வைத்தாள். என் காலில் விழுந்து 10,000 ரூபாய் வாங்கி கொண்டு போய் உன் மானத்துக்கு உரை போட்டு கொண்டாய். டில்லியில் இருந்தாயே, அங்கேதான் வீட்டுக்கு அடங்கின பிள்ளையாக இருந்தாயா? உன்னால் எந்த ஊரிலும் தலை நிமிர்ந்து நடக்க முடியாது. ஏன் தெரியுமா? உன் நடத்தை. அதை மாற்றினால் நீ என்னைக்குமே தலை குனிய வேண்டி வராது. உபதேசம் செய்கிறீர்களா? இல்லை இல்லை, நீ சின்ன பையனாக இருந்த போதே நான் உனக்கு புத்திமதி சொன்னது கிடையாது. இனிமேல் என் வழிக்கு வராதீர்கள். நான் என்னைக்குமே நீ போகிற பாதையில் எதிரே வந்ததில்லை. ஆனால் உன்னால் யாருக்காவது, அதுவும் எனக்கு வேண்டியவர்களுக்கு ஆபத்து வரும்னு தோணினால் அவர்களை காப்பாற்ற வந்து விடுவேன். ஸ்ரீதர் பல்லை கடித்து கொண்டு அவரை பார்த்தான். இன்னும் அவன் உட்காரவில்லை. ஸ்ரீதருடைய மௌனத்தை கண்ட பரசுராமன் அவனுடைய பேட்டி முடிந்து விட்டது என்று நினைத்து மீண்டும் பேப்பரை எடுத்தார். அந்த சமயத்தில் சார் என்று ஒரு குரல் கேட்டது. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.